அதே போன்று அல்லாஹ் மீது இறை நம்பிக்கை கொண்ட ஒரு சமுதாயத்தை எந்த நிலையில என்ன செஞ்சிட மாட்டான், அல்லாஹ் தோற்கடிக்க விட்டுற மாட்டான். தலைக்குனிவை ஏற்படுத்துவதற்கு அல்லாஹ் அந்த சமுதாயத்தை விட்டுற மாட்டான். இன்னைக்கு இந்த சமுதாயத்தின் மீது பல வகையான பலிகளையும் சுமைகளையும் ஆளக்கூடிய அந்த மத்திய அரசாங்கம், இந்த பாசிச அரசுகள் கொண்டு வருவதை நம்ம பார்க்கிறோம். எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் இவங்க கையில இருக்கிறது என்ன எடுக்கிறாங்கன்னு சொன்னா இஸ்லாமியர்கள் என்பதாகவே சொல்லப்படும். எந்த செயல்களை நாட்டுல எவ்வளவு பெரிய ஒரு பிரச்சனைகள் ஏற்பட்டாலும் அதுக்கு முக்கிய காரணமாக அதற்கு ஒரு மதச்சாயத்தை பூசி என்ன செய்யறாங்க, இது முஸ்லிம்கள் தான் செஞ்சாங்க, இதெல்லாம் காரணம் முஸ்லிம்கள் தான் என்பதாக சொல்லப்படும். சாதாரணமான கொரோனா என்று சொல்லக்கூடிய நோய் பரவும் பொழுது கூட இந்த நோயை என்ன செஞ்சாங்க, முஸ்லிம்கள் தான் பரப்பி விட்டாங்க என்கின்ற ஒரு செய்தியை ஊடகத்தின் வாயிலாக இந்த பாசிச அரசு கொண்டு வந்து சொன்னதை நம்ம பார்த்தோம். அதே போது இப்போ சமீபத்தில் நடந்திருக்கக்கூடிய இந்த காஷ்மீர்ல ஏற்பட்டிருக்கக்கூடிய அந்த தீவிரவாதிகளுடைய அந்த தாக்குதல்ல எவ்வளவு பெரிய ஒரு அநியாயமான எந்த விதமான ஒரு சூழலும் யாரும் சிந்திக்க முடியாத ஒரு செய்தியை இந்த மக்களிடத்துல இவர்கள் கொண்டு வருவதை நம்ம பார்க்கிறோம். இப்ப இதெல்லாம் நமக்கு ஒரு சோதனை. இதைத்தான் அல்லாஹ் சொல்லி கொடுக்கிறான், ரப்பனா லா தஜஅல்னா ஃபித்னத்தன் லில் கௌமில் ஆலிமீன். நாம ஒவ்வொரு நாளும் இந்த துஆவை கேட்கணும். இந்த துஆவுல ரப்பனா லா தஜஅல்னா, இறைவா எங்களை நீ ஆக்கி விடாது, ஃபித்னத்தன் லில் கௌமில் ஆலிமீன், அநியாயக்காரர்களுடைய அந்த கூட்டத்தார்களுக்கு எங்களை நீ சோதனையாக ஆக்கிடாது. அப்ப இந்த துஆ இருக்குது, இது ஒட்டுமொத்த சமூகத்திற்காக நம்ம கேட்கக்கூடிய துஆ. யாரெல்லாம் எந்த நிலையிலையுமே இந்த அநியாயக்காரர் கூட்டத்தார்களுக்கு எங்களை நீ சோதனையாக ஆக்கி, இது ஒரு பெரிய ஒரு சோதனை. இப்ப இதை நான் சவால் விட்டு நாம எந்திரிச்சு வரணும். இன்னைக்கு எல்லாமே சொல்ல ஆரம்பிச்சாங்க, முஸ்லிம்கள் தீவிரவாதிகளாக, இஸ்லாமியர்கள் தான் என்ன செஞ்சாங்க, தீவிரவாதிகளாக மாறுகின்றார்கள், இவங்க தான் கொலை செஞ்சாங்கன்னு சொல்லும் பொழுது அங்கு போயிட்டு வந்த நிறைய மாற்று மத சகோதரர்கள் சொல்றாங்க, இல்ல இல்ல எங்களை பாதுகாத்ததே முஸ்லிம்கள் தான், காஷ்மீரில் வாழக்கூடிய முஸ்லிம்கள்னா எங்களை பாதுகாத்தாங்க, அவங்கதான் என்ன செஞ்சாங்க, என்னுடைய கார் டிரைவர், ஒரு மாற்று மத சகோதரர் சொல்றாரு, எங்களை ஓட்டிட்டு போய் எங்களுடைய கார் டிரைவர் ஒரு முஸ்லீம், அவர் என்ன செய்யறாரு, அவ்வளவு பெரிய அந்த வளைவான பகுதியில 100 கிலோமீட்டர் வேகத்துல எங்க உயிரை பாதுகாக்கிறதுக்காக வேண்டி அவர் உயிரை பாதுகாத்து எங்களை கொண்டு வந்து சேர்த்தாரு என்பதாக ஊடக வாயிலாக ஒரு மாற்று மத சகோதரர் சொல்றதை பார்க்கிறோம். நிறைய பெண்மணிகள் சொல்றாங்க, மாற்று மத சகோதரிகள் சொல்றாங்க, முஸ்லிம்கள் எங்களை மிகவும் என்ன செஞ்சாங்க, ரொம்ப கண்ணியமான முறையில எங்களுடைய உயிரை பாதுகாப்பதற்காக வேண்டி அவர்கள் முயற்சி செஞ்சாங்க, எங்க உயிரை அவங்க பாதுகாத்தாங்க என்பதாக ஊடகத்தின் வாயிலாக நம்ம சொல்வதை பார்க்கிறோம். இப்படித்தான் என்ன செய்வான், சோதனைகள் வரும் பொழுது அல்லாஹ் பாதுகாத்துருவான். அதுக்கு என்ன தேவைன்னு சொன்னா, இந்த சமூகத்தின் இடத்துல இது போன்ற சோதனைகள் வராமல் இருப்பதற்கு